டிஎம்எஸ் அதிகாரி திரு சோமசுந்தரம் அவர்களை நாங்கள் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம். அதற்கு பிறகு 30/12/2025 அன்று சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலே சுமார் 20,000 பேரை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்திற்கு பிறகு டிஎம்எஸ் வளாகத்திலிருந்து எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. ஆகவே சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்திடம் சொல்லி அவருடைய அனுமதியின் பேரில் இன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைக்கு 5 பேர் கொண்ட குழுவை காவல்துறையினர் எங்களுக்கு அமைத்து கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் இவங்க WHP என்று அழைக்கப்படக்கூடிய சுகாதார தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த மருத்துவத்துறையிலே சுமார் 13,000 பெண்கள் இந்த திட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு வீடுதோறும் சென்று மருந்து வழங்கும் இந்த திட்டத்திற்காக இந்த பணி நியமனம் செய்யப்பட்டது. முதலில் தொற்றா நோய் பிரிவு என்று இருந்த இந்த திட்டத்தை தமிழக அரசானது மக்களை தேடி மருத்துவம் என்று மாற்றி அவங்க ஏற்கனவே 3,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. அதை 3,500 வாங்கிட்டு இருந்தாங்க. அதனோடு சேர்த்து 2,000 சேர்த்து 5,500 ரூபாய் சம்பளம் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இவங்களுக்கான கோரிக்கை என்ன அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக இவங்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படவில்லை. பல முறை இயக்குனர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இங்கிருந்து கருத்தூர் சென்றதா என்று தெரியவில்லை. பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கான சம்பள உயர்வு இதுவரை அளிக்கப்படவில்லை. மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களான சுகாதார தன்னார்வலர்கள் 13,000 பேருக்கும் மாத ஊதியம் 10,000 வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பணி நேரம் 2 மணி நேரம் என்று தான் இவங்களுக்கு பணி நியமனம் செய்யப்படும் போது சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் இவர்கள் நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரமும், அதாவது மாலை 6 மணி வரை மருத்துவமனையில் சென்று மருத்துவமனை பணிகளையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். களப்பணிக்கு சென்று வந்த பிறகும் இவர்கள் மருத்துவமனையில் உள்ள பணிகளையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அங்குள்ள அதிகாரிகளால், அங்குள்ள செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களால். குறிப்பாக சொல்லப்போனால் OP சீட்டு கூட போடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய பணி இவங்களை கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இவர்களுக்கான பணி நேரத்தை 2 மணி நேரம் என்பதை உறுதி செய்து அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் அது தொடர்பாக இயக்குநர் அலுவலகத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதே போல் இவருடைய ஊதியம் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி தான் இவரது கணக்கிற்கு வருகிறது. இவரது ஊதியத்தை மகளிர் திட்டம் மூலம் வழங்கப்படுவதால் வெறும் தாமதமாக வரப்படுகிறது. அதனால் இவரது ஊதியத்தை ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளோம். அதே போல் நீண்ட காலம் பணி செய்த இந்த WHP பணியாளர்களை எடுத்த எடுப்பிலே, அதாவது ஒரு மருத்துவருக்கு பிடிக்கவில்லை என்றாலோ ஒரு செவிலியருக்கு பிடிக்கவில்லை என்றாலோ உடனடியாக நீ வேலைக்கு வராது என்று நினைத்து